வணக்கம் மக்களே, நான் உங்களில் ஒரு ஈஸி. இன்னைக்கு மிக மிக முக்கியமான டாப்பிக்ல தான் பேச வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் இன்சூரன்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். கார் இன்சூரன்ஸ் என்ன, நிறைய கவரேஜஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் நம்ம பாலிசி ரெனியூவலோ இல்லை பாலிசி பர்ச்சேசிங்கோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கார் ஓனர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அவங்க கிளைமுக்கு இன்சூரன்ஸுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா அது மேஜர் ஆக்சிடென்ட் கிடையாது, மைனர் ஆக்சிடென்ட். அவர் ப்ரூஃப், ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். கிளைம் பண்ணி, அதாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கிளைம் பண்ணுற நேரத்தில் சர்வேயை வந்து கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மேப்பை வந்து அவர் வந்து எனேபிள் பண்ணலை, அந்த ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி அவர் எனேபிள் பண்ணலை. ஸோ டைம் லைனும் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியும் எனேபிள் ஆகாதனால எந்த இடத்துல இந்த மாதிரி இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரா, இவர் ரிப்போர்ட் பண்ண இடத்துக்கு இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரா, அந்த டேட்டில் அந்த டைமில் அவர் அங்கே தான் இருந்தாரா அப்படிங்கிறத அவங்களால வேலிடேட் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த விதமான இன்சூரன்ஸ் கிளாஸ்லையும் மென்ஷன் பண்ணவே கிடையாதுங்க. இது அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து ஒரு விதமான கிளாஸை, அதாவது வந்து ஒரு போகஸ் கிளாஸை வச்சுக்கிட்டு நிறைய கிளைம்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுது. அதனால் நீங்கள் ஒரு ரெனியூவில் ஒரு பர்ச்சேஸோ இன்சூரன்ஸ் பர்ச்சேஸோ போகிறீங்கன்னா, பேக்கேஜஸ் பாருங்கள், கவரேஜஸ் பாருங்கள், கிளாஸஸ் பாருங்கள், என்னென்ன விதத்தில் அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் பர்சன்டேஜ் பாருங்கள். எபோவ் 93, 95க்கு மேலே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் போங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அதில் பிரச்சனை வராது. பட் அவங்களோட இன்சூரன்ஸே புது கம்பெனி இப்போ தான் புதுசாக உள்ளே வராங்கன்னா அவங்கள நம்பி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்ம ஒரு தெளிவான முடிவை எடுக்கணுங்க. இது கார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பைக் அப்படின்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யோசித்து நல்ல தெளிவான முடிவெடுங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கோங்க, கிளைம் செட்டில்மெண்ட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெனியூவலுக்கு போங்க. இல்லை உங்களோட புது காருக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா கூட தாராளமாக எல்லாம் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். நன்றி மக்களை, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஈஸி. பை பாய்.